மு.க. ஸ்டாலினை எதிர்க்க திணறுகிறதா அதிமுக? நீதிமன்றத்தை நாடியது ஏன்? இரு பிரதான கட்சிகள் இடையிலான மோதலின் பின்னணி என்ன? இதோ நியூஸ்7 தமிழின் தலையங்கத்தில் பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரத்தில் ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சியினர் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொள்வது வாடிக்கைதான். இது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் கூற்று. தேர்தல் பிரச்சாரத்தில் உள்ளாட்சித்துறை ஊழலிலும் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்திலும் தனது பெயரை ஸ்டாலின் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என அமைச்சர் வேலுமணி சென்னை உயர்நீதிமன்ற படியேறியிருப்பதற்குத்தான் இப்படி ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார் நீதிபதி. ஸ்டாலின் பிரச்சாரத்தை நெறிப்படுத்த கோரி அதிமுகவினர் நீதிமன்றத்தை நாடுவது இது முதல் முறை அல்ல. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோடநாடு கொலை குறித்து ஸ்டாலின் கடுமையாக பேசிய போது சாதிக் பாட்ஷா விவகாரத்தை கொண்டு களத்திலேயே பதிலடி கொடுத்த முதல்வர் உடனே நீதிமன்றத்தையும் நாடினார். ஸ்டாலின் விசாரணையை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தும் ஸ்டாலின் கோடநாடு குறித்து பேசுவதை நிறுத்தவில்லை. இந்த இடத்தில் ஸ்டாலின் வெகுஜனங்களை ஈர்க்க வேண்டும் என்கிற நோக்கில் தொடர்ந்து முதல்வர் மீதும் அமைச்சர்கள் மீதும் தனிநபர் தாக்குதல்களை தொடுக்கிறாரா என்கிற கேள்வி எழாமல் இல்லை. அது மட்டுமின்றி பாமகவினர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தங்களை மரியாதை இல்லாமல் பேசுவதாக அடிக்கடி குறிப்பிடுவதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் திமுக விமர்சனத்தால் மனம் புண்பட்டு அதை கூறுகிறார்களா அல்லது திமுகவை குறை கூற முடியாமல் அதன் பிரச்சாரங்களில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி பிரச்சாரத்தில் இப்படி பேசுவது எல்லாம் சாதாரணம் என நீதிபதியே கூறும்போது தேர்ந்த அரசியல்வாதிகளான எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் நீதிமன்றத்தை நாடுவது ஏன் என்கிற சந்தேகம் தோன்றுகிறது. ஒருவேளை சாதிக் பாட்ஷா விவகாரம் போன்றவற்றை கையில் எடுத்தும் ஸ்டாலினின் பிரச்சாரத்தை களத்தில் வெல்ல முடியாமல் நீதிமன்றத்தை நோக்கி செல்கிறார்களா என்பது பதில் தேட வேண்டிய கேள்வி. அதே காரணத்திற்காகத்தான் பாமகவும் ஸ்டாலின் தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுகிறார் என கூறி அவரது ஆளுமையை சுருக்க முற்படுகிறதா என்பதையும் ஆராய வேண்டியிருக்கிறது.